ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் பர்ஃபெக்டான பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் பிரியாணி அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி கரெக்டாக செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். நான் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிராக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது மாதிரி தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து முன்னாடியே கோழியில் பரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரியாணியில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சிக்கன் வந்து சாப்பிடையில கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு பக்கம். இது ரெடியாக இருக்கட்டும். 1 கிலோ பாஸ்மதி அரிசி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதாவது 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அரிசி வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம இந்த கோழி பெரட்டி வச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிறதுக்குள்ளே கரெக்டாக வந்துடும் டைமிங்கு. அது ஃபஸ்ட்டு சிக்கனை பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை ஊற வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 200 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பட்டை போட்டுக்கலாம், கிராம்பு போட்டுக்கலாம், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 400 கிராம் சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நமக்கு வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கருக விடாமல் இந்த மொறுண்டு வர ஸ்டேஜ் வரைக்கும் வரணும். இப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஹைலே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போது ரம்பலை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்துட்டேன். அதே கப்பில் 1.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இது ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கு, ஒரு பக்கம் தண்ணி சூடாகிட்டுருக்கு. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது மாதிரி எண்ணெயிலேருந்து வெங்காயம் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகணும். இது வதங்கினதுக்கப்புறம் 400 கிராம் தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். அதையுமே நீளமாக கட் பண்ணி அதையும் அதிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கண்ணீர வரைக்கும் வதக்கி விடணும். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். முழுசாகவே சேர்த்துக்கலாம், கீரை தேவையில்லை. உங்களுக்கு நல்லா பழமான பச்சை மிளகாய் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு வந்துட்டு அந்த பழமான பச்சை மிளகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஓரளவு நல்லாவே வதங்கி தக்காளியெல்லாம் கனிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் புதினாவும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
இந்த டைமில் தயிர் சேர்த்துக்கலாம். 7 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதாவது 1 கிலோ பிரியாணிக்கு வந்துட்டு நம்ம 10 ஸ்பூன் தயிர் சேர்க்கணும். நான் ஏற்கனவே கோழி பெரட்டியில் 3 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போது 7 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தயிர் வந்துட்டு நல்லா வதங்கி தனியாக பிரிஞ்சு எண்ணெய் தனியாக மிதந்து வரும். அது வரைக்கும் தயிரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கிரேவி டைப் வந்துடுச்சு. அந்த தயிர் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். அது நல்லா இதோட மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட சிம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு. நமக்கு சிக்கன் வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்து வரட்டும். நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. சிக்கன் பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் 10 பாதாம் எடுத்து இது மாதிரி போடு மாதிரி மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். பாதாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா அதை விட்டுக்கலாம். இந்த மாதிரி பாதாம் பவுடருக்கு சேர்க்கும் போது அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் எடுத்துகிட்டு அதை சாறு பிழிஞ்சு அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழ ஜூஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும் போது போட்டாச்சு, வெங்காயத்துக்கும் போட்டாச்சு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு பிரியாணிக்கு தேவைப்போ அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பக்கம் தண்ணி நல்லா சூடாக வந்துடுச்சு, கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த தண்ணியை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இது மாதிரி சுடுதண்ணி சேர்க்கையில் வந்துட்டு நமக்கு சோறு வந்துட்டு தண்ணி விடாமல் கரெக்டாக அழகாக வெந்து வரும் பொழு பொழுன்ட்டு. இப்போ இந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் எடுத்து சேர்த்துக்கணும். தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்க்கணும். அரிசி எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரிசி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணி விடணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம அரிசி சேர்க்குற முன்னாடி வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரிசி போட்டுட்டோம் அப்படின்னா பார்த்து பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும். வேறு ஒரு பழைய தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஒரு பக்கம் நமக்கு பிரியாணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது திக்கிந்த தோசைக்கல் மேலே வச்சிடணும். வச்சு மீடியமில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. ஹைலேயும் வைக்க வேணாம், லோலேயும் வைக்க வேணாம், மீடியமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடட்டும். ரொம்ப ஹையில் விட்டுறக்கூடாது, ஹையில் வச்சோன்னா பிடிச்சிடும். 10 நிமிஷத்துலேயே நமக்கு இது மாதிரி பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். இப்போவும் மீடியம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு. இது ஒரு 15 நிமிஷத்தில் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம். தண்ணி ஓரளவு நல்லா வத்திடுச்சு.
இப்போவுமே இது மாதிரி லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அங்கங்கே இந்த வெள்ளை ரைஸ் நிற்கும், அதுக்காக தான். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, நமக்கு அரிசி வந்து உடஞ்சிரும். இது மாதிரி உடைய விடாமல் லைட்டாக மேலாப்பில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மூடியில் ஒரு காட்டன் கிளாத்தை தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சு அதை மூடியில் சுற்றி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இது மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு மூடியில் உள்ள தண்ணி வந்துட்டு உள்ளே வடியாமல் இருக்கும். சோறும் நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தோடு கிடைக்கும். ரொம்பவே சூப்பரான கமகமன்னு வாசத்தோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சீக்கிரத்தில் செஞ்சிட்டோம், அவ்வளோ சூப்பராகவே வந்திருக்கு. அவ்வளோ அழகாக பொழு பொழுன்னு வந்திருக்கு. வாசம் அப்படி தூக்குது. நம்ம பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படியே ஹோட்டல் சுவையில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். லைட்டாக இது மாதிரி அடியோட ஒரு தடவை எடுத்து விட்டால் போதும். ரொம்பவே சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் பிரியாணி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.